உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நேர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 25 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதை போல ராகு கேது தோஷத்திற்கு பரிகாரத்திற்கும் உகந்த நாள். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் திருப்பாம்புரம் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பிரமராம்பிகை, அதாவது வண்டு சேர் குழலி அம்பாள் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த அம்பாளை தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது திருப்பாம்புரம் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை யார் யார் பாடி இருக்கின்றார்கள் என்பதை கேட்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அப்பர், ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர் ஆகிய தேவார மூவர் முதலிகளால், அதாவது இந்த 3 பேராலும் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலமாக இந்த திருப்பாம்புரம் திருத்தலமானது விளங்குகின்றது. இந்த திருப்பாம்புரம் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சேஷபுரீஸ்வரர் என்று பெயர், பாம்புரேஸ்வரர் என்று பெயர், பாம்புரநாதர் என்று பெயர். இங்கு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வண்டு சேர் குழலி அம்பாள், அதாவது பிரமராம்பிகை என்று, அதாவது அந்த அம்பிகையானவள் அப்படி தலையில் சிரசில் சூடி இருக்கக்கூடிய மலர், அந்த மலரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வண்டு, அதாவது தேன் இருக்கின்றது என்று வண்டுகள் அமருமான். ஆகையினால் வண்டு சேர் குழலி அம்பாள். இப்போ சாதாரணமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படி தலையில் நம்ம வீட்டு பெண்கள் அந்த மலரை அணிந்து கொள்கின்ற பொழுது அந்த பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தேன் இருக்குமா? அது வண்டு உட்காருமா? உட்காராது. ஆனால் அம்பிகையினுடைய சிரசில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அம்பிகையினுடைய தலையில் அவள் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய மலரில் அப்படி தேன் இருக்கின்றது என்ற கருத்தில் வண்டுகள் அமரக்கூடிய வண்டு சேர் குழலி அம்பாள் என்று அப்படி வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றதாம். அந்த ரீங்காரம் செய்வதற்கு பிரமரம் என்று பெயர். எனவே பிரமராம்பிகை என்று அந்த அம்பாளுக்கு அழகான சமஸ்கிருதத்தில் பெயர். அழகு தமிழில் எப்படி என்று சொன்னால் வண்டு சேர் குழலி அம்பாள் என்று அந்த அம்பாளை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் நாம், அதாவது பேரளத்திற்கு அருகில், அதாவது கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பாம்புரம் திருத்தலம், மயிலாடுதுறையில் இருந்தும் இந்த திருப்பாம்புரத்திற்கு நாம் வரலாம். அந்த திருப்பாம்புரம் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பாம்புரேஸ்வரர், சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பிரமராம்பிகை, அந்த அம்பாளைத்தான் இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே. இந்த ஊருக்கு திருப்பாம்புரம் என்ற பெயரானது ஏன் ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ராகு கேது ஏக சரீரியாக ஆதிசேஷனோடு சேர்ந்து இந்த இறைவனை, சிவனை வணங்கிய காரணத்தினாலே இந்த திருத்தலமானது திருப்பாம்புரம் என்று அழைக்கப்படுகின்றது. எப்படி என்று சொன்னால், யானை பூஜித்ததன் காரணமாக திரு ஆனைக்கா என்று திருவானைக்காவல் அழைக்கப்படுகின்றது அல்லவா? அதை போல எறும்பு பூஜித்ததன் காரணமாக திரு எறும்பூர் என்று அந்த திருவெரும்பூர் அழைக்கப்படுகின்றது அல்லவா? அதை போல பாம்புகள் பூஜித்த காரணத்தினாலே இந்த திருத்தலம் திருப்பாம்புரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது ஆதிசேஷன் மட்டுமல்ல, இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல நாகங்கள் இந்த இறைவனை பூஜித்திருக்கின்றன. அப்படி பல நாகங்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் என்னென்ன நாகங்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஏறத்தாழ அஷ்ட நாகங்கள் என்று அந்த 8 நாகங்கள் பூஜித்து இருக்கின்றன. எனவே இந்த 8 நாகங்கள் பூஜித்த அற்புதமான இறைவனாக சிவபெருமான் விளங்குகின்ற காரணத்தினாலே தான் இந்த இறைவன் பாம்புரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த திருப்பாம்புரம் திருத்தலத்தில் ராகுவும் கேதுவும் ஏக சரீரியாக இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றார்கள். ஆதிசேஷனும் அவர்களோடு சேர்ந்து வழிபாடு செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். ராகு கேது தோஷம் போக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் திருத்தலத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ஆதிசேஷன், அதோடு மட்டுமல்லாமல் மற்ற நாகங்கள் வழிபட்டு செய்திருக்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது என்னென்ன நாகங்கள் என்று அனந்தன், வாசுகி, குளிகன், பத்மன், மகாபத்மன், தட்சன் என்று இருக்கக்கூடிய இந்த நாகங்கள் அனைத்தும் சேர்ந்து இங்கு இருக்கக்கூடிய இறைவனை
வழிபாடு செய்திருக்கின்றன. இப்படி ஆதிசேஷனும் இவர்களோடு சேர்ந்து வழிபாடு செய்திருக்கின்றார். இப்படி இந்த நாகங்கள் வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம்? ஆச்சரியமான வரலாறு. என்ன என்று சொன்னால், சிவபெருமானை சென்று விநாயக பெருமான் வணங்கினார். அப்படி விநாயக பெருமான் சிவபெருமானை வணங்கிய நேரத்தில் சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த நாகம் என்ன செய்தது? நம்மளதான் இவர் கும்பிடுறாரு அப்படின்னு அப்படி நாகம் மனதிற்குள் நினைத்தது. இதை காரணமாக வைத்து இந்த உலகத்திற்கு ஒரு நீதிக்கை அப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் என்ன செய்தார்? நாகங்கள் பலமற்று போகட்டும், அவைகளுக்கு விஷத்தன்மை இல்லாமல் போகட்டும் என்று அப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த நாகமெல்லாம் அப்படியே மண்புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே இந்த நாகங்கள் எல்லாம் குய்யோ முறையோன்னு கட்டிக்கிட்டு என்ன செய்தது? எங்களை இப்படி செய்தால் என்ன செய்வது என்று சிவபெருமானிடமே முறையிட சிவபெருமான் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னை திரும்பவும் நீங்கள் வணங்குங்கள், வணங்கி உங்களுடைய தோஷத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். அப்படி வணங்க வேண்டிய நாள் எது என்று சொன்னால் சிவராத்திரி என்று சொல்ல, எனவே சிவராத்திரி வரையில் காத்திருந்த நாகங்கள் சிவராத்திரி என்று முதல் ஜாமத்தில், அதாவது முதல் யாமத்தில், அந்த சிவராத்திரி என்று அந்த நாகங்கள் எல்லாம் என்ன செய்தன? ஆதிசேஷனுடைய தலைமையில் அந்த நாகங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், அதாவது நாகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை வழிபாடு செய்தன. அதற்கடுத்ததாக இரண்டாவது ஜாமத்தில் அந்த நாகங்கள் எல்லாம் என்ன செய்தன? திரு நாகேஸ்வரம் இருக்கின்றதல்லவா, அந்த ராகுஸ்தலம், அந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை வழிபாடு செய்தன. மூன்றாவது காலத்தில், மூன்றாவது ஜாமத்தில் இந்த திருப்பாம்பரத்திலே வந்து இந்த பாம்புரேஸ்வரர் இறைவனை அவைகள் வழிபாடு செய்தன. நான்காவது ஜாமத்தில் அந்த நாகங்கள் எல்லாம் நாகூரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை வழிபாடு செய்தன. இப்படி சிவராத்திரி என்று நாகங்கள் வழிபாடு செய்து தங்களுடைய தோஷத்தை போக்கிக் கொண்ட அற்புதமான திருத்தலம். இப்ப ஜாதகத்தில் யாருக்காவது காலசர்ப்ப தோஷம் என்று சொன்னால் பயப்பட வேண்டாம். அதற்கடுத்ததாக ராகு திசை 18 வருஷம் நடந்துகிட்டு இருக்கே, கவலைப்பட வேண்டாம். கேது திசை 7 வருஷம் அப்படின்னு அதுக்காக கவலைப்பட வேண்டாம். ராகு புக்தி, கேது புக்தி என்று ஜாதகத்தில் இப்படி சர்ப்ப தோஷங்கள் வந்து விடுமோ என்ற அச்சமே பயப்பட வேண்டாம். காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு திருப்பாம்பரம் திருத்தலம் இருக்கின்றது. அடுத்ததாக நாம் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று கொடுப்பினை இருந்தால்தான் இந்த ஆலயத்திற்கே வர முடியும். திருப்பாம்பரம் திருத்தலத்திற்கு நினைச்ச நேரத்தில் சாதாரணமாக சட்டுன்னு நாம் சென்று வழிபாடு செய்துவிட முடியாது. நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்படி விதி அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்திருந்தால்தான் இந்த ஆலயத்திலே வந்து நாம் வழிபாடு செய்ய முடியும் என்பது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விதி அமைப்பாகும். ஆகையினால் இப்படி நமக்கு அற்புதமான வகையில் அருள் செய்த இந்த ஆலயத்தில் 2022 என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னாக்க, காலையில் அந்த அர்ச்சகர் ஆலயத்தினுடைய கதவை திறக்கிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி. மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு சட்டை, அது மாலை மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து இன்னைக்கு பத்திரமா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. எனவே இந்த சர்வதோஷத்தை போக்குவதோடு மட்டுமல்லாமல் சர்வத்தினால் வரக்கூடிய துன்பத்தையும் போக்கக்கூடிய அற்புத திருத்தலமாக விளங்குகின்றது திருப்பாம்பரம் திருத்தலம் என்று தெரிவித்து, திருப்பாம்பரத்தில் இன்று அருள்பாலித்து வரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர், அதாவது பாம்புரேஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுடைய அருளாலும், பிரமராம்பிகை என்று கொண்டாடப்படக்கூடிய வண்டுசேர் குடலி அம்பாளுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.